இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மூவரது தண்டனைகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் என பாட்டாளி மக்கள் காங்கிரசின் ஸ்தாபகர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். அறிக்கையொன்றின் மூலமே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் அப்பாவி தமிழர்கள் மூவருக்கு எதிராக பின்னப்பட்ட சதிவேலையின் முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட ஆரம்பமாகியுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பேரறிவாளன் உள்ளிட்ட மூவரது தூக்கு தண்டனைகளும் ரத்து செய்யப்படும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளதாக இந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ள பேரறிவாளன் தடா சட்டத்தின் கீழ் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் அதே சட்ட விதிகளை பயன்படுத்தி முருகன் மற்றும் சாந்தன் ஆகியோருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேரறிவாளனிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட விதத்தை புலனாய்வு பிரிவின் கண்காணிப்பாளர் தியாகராஜா ஏற்றுக்கொண்டுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராம்தாஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நளினி, ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என அறிக்கையொன்றின் மூலம் ராம்தாஸ் கோரிக்கை விடுத்துள்ளதாக தி ஹிந்து செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. நம் மனநிலைக்கு தகுந்தவாறு உலகம் காட்சியளிக்கின்றது. நமது எண்ணங்களே உலகத்தை அழகுடையதாகவும் அபலட்சணமுடையதாகவும் ஆக்குகின்றன. சுவாமி விவேகானந்தர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாது மோட்டார் சைக்கிளில் பயணித்த சந்தர்ப்பத்தில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதுளை கிரிந்த பகுதியில் பதிவாகியுள்ளது. கிரிந்தவிலிருந்து வக்கும்புர பகுதி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் 10 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் நேற்று பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய 14 வயதுடைய திமுத்து சங்ஞய மற்றும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 10 வயதுடைய உதயகுமார் ஆகிய இருவரும் படுகாயமடைந்த நிலையில் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உதயகுமார உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த உதயகுமார வலிமட லுணுவத்த பகுதியில் வசிப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுத்து சங்ஞய பதுளை பொது வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்துக்குள்ளான இருவரும் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இருவரும் உறவினரது வீட்டில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றுக்கு பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள் பாவனையிலிருந்து நீக்கப்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்தனர். பாவனையிலிருந்து நீக்கப்பட்ட இந்த மோட்டார் சைக்கிளில் இருவரும் எவ்வித பாதுகாப்புகளுமின்றி பயணித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. திறப்பு இல்லாது கம்பியேட்டி இயக்கி சென்றதால் தான் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள சிறுவர்களும் பாதுகாப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கின்றனர். பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பாக பெற்றோர்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டும். நடக்க வேண்டியது நடந்து முடிந்துவிட்டது. எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவம் இடம்பெறாத வகையில் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் அதிகமாக சிந்திக்க வேண்டும். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டமையால் மரணம் சம்பவித்ததாக பதுளை பொது வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி தெரிவித்தார். சிறுவர்களை இவ்வாறான விபத்துகளில் இருந்து பாதுகாப்பது பெற்றோர்களது கடமையாகும். விபத்துக்களை தடுப்பதற்கு ஒவ்வொரு முறையும் புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அவ்வாறான சில சட்ட விதிமுறைகள்: மோட்டார் வண்டி செலுத்தும் போது தலைக்கவசம் அணிய வேண்டியது கட்டாயம். முச்சக்கர வண்டிகளில் இடது பக்க நுழைவாயில் மூடப்படல். பஸ் மற்றும் ரயில்களின் மிதிப்பலகையில் செல்வதற்கு தடை. இருந்த போதிலும் முச்சக்கர வண்டியிலிருந்து கீழே வீழ்ந்து கோணவலை பட்டிப்பல பகுதியில் சிறு பிள்ளை ஒன்று பலி. முச்சக்கர வண்டியின் இடப்பக்கம் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தமையே காரணம். வெள்ளவத்தையில் ரயில் மிதிப்பலகையிலிருந்து வீழ்ந்து இளைஞர் பலி. நேற்றைய தினம் பதுளையில் தலைக்கவசமின்றி மோட்டார் வண்டியில் பயணித்து விபத்துக்குள்ளானதில் சிறு பிள்ளை மரணம். புதிய சட்டங்கள் நாளுக்கு நாள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும்
விபத்துக்கள் அதிகரித்து செல்கின்றமையானது அமுல்படுத்தப்படும் சட்டம் வலுவற்றமையினாலா? சட்டத்தை அமுல்படுத்தும் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் கவனத்திற்கு. விபத்துக்களை தடுப்பதற்கு சட்டத்தை மீறுகின்றமை மாத்திரம் காரணமாகுமா? நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. இயந்திரமயமாகிக் கொண்டிருக்கும் மனித வாழ்வியலில் போக்குவரத்து துறை இன்றியமையாத ஒன்றாக விளங்குகின்றது. ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு போக்குவரத்து துறை பாரிய பங்களிப்பு வழங்குகின்றது. நமது நாட்டை பொறுத்தமட்டில் பொது போக்குவரத்து துறையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகம் என்று கூறலாம். அட்டாளிச்சேனை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போக்குவரத்து நடவடிக்கையை மேற்கொள்வதில் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். முல்லைத்தீவு, சம்புநகர் மற்றும் ஆலங்குளம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தமது அன்றாட தேவைகள் நிமித்தம் தினமும் அட்டாளிச்சேனை நகருக்கு செல்ல வேண்டியுள்ளது. இந்த மக்களின் நன்மை கருதி இலங்கை போக்குவரத்து சபையினால் பஸ் சேவை ஒன்று நடத்தப்பட்டது. எனினும் அந்த சேவை தற்போது இடம்பெறுவதில்லை. போக்குவரத்துக்காக ஒரு பஸ் ஒன்று போட்டாங்க சிடிபியால். அந்த பஸ் கொஞ்ச காலமாக வேலை செஞ்சு இப்போ கொஞ்ச காலமாக வேலை செய்யலை. எதற்காக நிப்பாட்டினாங்கிறது தெரியாது. லாபம் நட்டம் பார்க்காம உடனடியாக இந்த பஸ்ஸை ஆலங்குளம் சம்புனாருக்கு போக்குவரத்துக்காக இந்த பஸ்ஸை அமுல்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் ஆலங்குளம் சம்புனார் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். போக்குவரத்து வசதிகள் இன்மையால் பாடசாலை மாணவர்கள், விவசாயிகள் உட்பட பலரும் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றனர். சம்பு நகரில் விசேட தேவையுடையவர்களுக்கான வீட்டு திட்டம் ஒன்று அமைய பெற்றுள்ள நிலையில் அவர்கள் தமது போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு பெருந்தொகை பணத்தை செலவழித்து முச்சக்கர வண்டியில் பயணிக்கின்றனர். ஒரு ஊனமுற்ற ஒரு கிராமம் ஒன்று, அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் கூட கடும் கஷ்டத்து மத்தியிலே வருவார்கள். வந்து நான் கூட பல தடவைகள் எனது மோட்டார் பைக்கிலே நான் ஏற்றி வந்திருக்கின்றேன். ஆகவே இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த மக்களுக்கான இந்த இலங்கை போக்குவரத்து சபையினூடாக இந்த பஸ்ஸை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடனும் இந்த மக்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வழமை போல் இடம்பெற்று வந்த போக்குவரத்து சேவையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு இந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். தமது கிராமத்துக்கு மீண்டும் எப்போது பஸ் சேவை இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்புடன் மக்கள் தமது நடைப்பயணத்தை தொடர்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. நியூஸ் ஃபர்ஸ்ட் நாடு பூராகவும் முன்னெடுத்து வரும் யூ ரிப்போர்ட்டர் பயிற்சி பட்டறை மற்றும் ஒரு கட்டம் இன்று ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்றது. தங்கால பிரதேச செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள யூ ரிப்போர்ட்டர்கள் எம்முடன் இணைந்து கொண்டிருந்தனர். மக்கள் செய்தி வழங்குவதின் பெறுமதி தொடர்பாக விளக்கமளிக்கும் வகையில் மாவட்ட மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற 5வது யூ ரிப்போர்ட்டர் செயற்திட்டம் இதுவாகும். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 100க்கும் அதிகமான யூ ரிப்போர்ட்டர்கள் தமது யூ ரிப்போர்ட்டர் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டனர். யூ ரிப்போர்ட்டர்களை பதிவு செய்யும் நிகழ்வுக்கு பின்னர் மக்களை செய்தி வழங்கும் முறை தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரால் விரிவாக விளக்கமளிக்கப்பட்டது. செய்தி அறிக்கையிடல் தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரால் செய்முறையூடாகவும் விளக்கமளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளில் தொழில் புரிவோர் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொறுப்பேற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளில் தொழில் புரிவோர் எதிர்நோக்கும் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட ஏனைய பிரச்சினைகளுக்கு சட்ட ரீதியில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்க முடியாது என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய தெரிவித்துள்ளார். சுற்றுலா விசாவை பயன்படுத்தி மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளில் இலங்கையர்கள் பலர் தொழில் புரிவதாக பணியகத்துக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சுற்றுலா விசாவை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் புரிவதை தவிர்க்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை கேட்டுக் கொள்வதாகவும் பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய குறிப்பிட்டுள்ளார். தன்னலமற்று அமைதியாய் சேவையாற்றும் தன்னார்வ தொண்டர்களை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்படும் பி விருதுக்கு பிரேரிக்கப்பட்டுள்ள ஒருவரது தகவல் அடுத்து.
விவசாயத்தை தமது ஜீவனோபாயமாக கொண்டுள்ளதுடன் தமது சூழல் சார்ந்தவர்களுக்கும் அரும்பணியாற்றும் ஒரு தன்னார்வ தொண்டர் குணரத்ன பண்டார. துயரில் வாழும் தமது மக்களுக்காக உதவிக்கரம் நீட்டும் தயாள மனப்பாங்கினை கொண்ட இவர் மனித சேவைக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். பொலனறுவை சிறுபுற பகுதியின் விவசாய மக்கள் மற்றும் அவர்களது வாழ்வாதார எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் பாரிய பங்கினை வகித்து வெற்றி கண்டவர் குணரத்ன பண்டார. விவசாய சபை மற்றும் நலன்புரி சங்க வேலை திட்டங்களின் மூலம் அந்த பகுதி விவசாய மக்களால் சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராது பெறுமதியை சேர்த்துக் கொடுக்கும் உன்னத கொள்கையை கொண்டவர் குணரத்ன பண்டார. இனி விளையாட்டுச் செய்தி. F2 பவர் போட் சேலஞ்ச் 2013 போட்டியில் பிரித்தானியாவைச் சேர்ந்த ஃபெரி ஹால் வெற்றி பெற்றுள்ளார். இலங்கையில் நடைபெறும் இவ்வாறானதொரு சிறந்த படகு போட்டி இதுவாகும். கொழும்பு பேரவாவியில் இன்று நடைபெற்ற போட்டியில் வெளிநாட்டு படகோட்டிகளும் கலந்து கொண்டிருந்தனர். போர்முலாவின் இரண்டாவது சுற்றில் 3 கட்டங்களில் நடைபெறவுள்ளதுடன் ஒரு கட்டத்தில் 15 சுற்றுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த போட்டிகளை MTV ஸ்போர்ட்ஸ் அலைவரிசை நேரடியாக ஒளிபரப்பு செய்தமை குறிப்பிடத்தக்கது. போர்முலா டைம் ரைட் போட்டிகளில் ரோஹான் குணத்திலக்க முதலாவது இடத்தை பெற்றார். ரோஹனகுமார 2ஆம் இடத்தையும் சமன் குமார 3வது இடத்தையும் பெற்றனர். போர்முலா இரண்டாவது சுற்றில் 3 கட்டங்களிலும் பிரித்தானியாவின் பெரி ஹெல்ப் வெற்றி பெற்றார். இதில் 2வது மற்றும் 3வது இடங்களை பிரித்தானிய வீரர்கள் பெற்றுக் கொண்டனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.